ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைன் பாக்ஸ் கட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி அண்ட் சமச்சீர் கல்வியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோஸ், 10th இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரோஸ். ஏன் இதை இம்பார்ட்டண்ட்டான ப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு போர்ட்லேயுமே, சிபிஎஸ்சி போர்ட்லேயா இருக்கட்டும், சமச்சீர் போர்ட்லேயா இருக்கட்டும், ரெண்டு போர்ட்லேயுமே கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். த ஸ்டோரி இஸ் அபவுட் யங் சீகல் who is afraid to fly and believes that his wings will not support him in the air like the rest of his family. இந்த ஸ்டோரி ஒரு யங் சீகலை பற்றின ஸ்டோரி. அந்த யங் சீகல் எந்த மாதிரியான ஒரு பேர்ட் அப்படின்னா, பறக்கிறதுக்கே பயப்படுற ஒரு பேர்ட். அது மட்டும் இல்லை, நான் பறக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் என்னுடைய விங்ஸ் என்ன பண்ணாது, சப்போர்ட் பண்ணாது. யார் மாதிரி? என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் பறக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னால் பறக்க முடியாது அப்படின்னு நம்புகிற ஒரு பேர்டு. நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, எல்லா பசங்களும் சைக்கிள் வந்து அழகாக ஓட்டிகிட்ருப்பாங்க. ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுவான்னா, எனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட வராதுப்பா, நான் சைக்கிள் ஓட்டினா கீழே விழுந்துருவேன்ப்பா, எனக்கு தள்ளவே வராது, என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு இருக்கிற பேர்டு தான் இந்த யங் சீகல். வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படின்னா, த யங் சீகல்ஸ் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் என்கரேஜ் ஹிம் டு ஃப்ளை by scolding and motivating him, but he remains frightened and stays alone on the ledge. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க பிரதர்ஸாக இருக்கட்டும், அல்ல அவனோட சிஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க, பறக்க சொல்லி திட்டுறாங்க, அண்ட் ஈவன் மோட்டிவேட் ஹிம். ஆனால் நம்மளால் எப்படி பயந்துட்டு, இல்லை நீங்கள் போய் விளையாடுங்க, நீங்கள் பாருங்க, நான் இங்கேருந்தே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசர்வ்டாக ஹீ ஸ்டுட் ஆன் த லெட்ஜ். அவன் தனியாக அந்த உச்சியில் நின்று அவன் பார்த்துட்டே இருக்கான். While his family flies freely over the sea, the young seagull feels lonely, hungry and sad, watching them enjoy their flight and catch fish. நம்மளால் அப்படியே மேலே நின்றுட்டு அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அந்த கடலுக்கு மேலே அழகாக பறந்துட்டு அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இது எல்லாத்தையுமே சார் வந்து என்ன பண்ணுறாரு, அழகாக மேலே லெஜில் இருந்து பார்த்துட்ருக்காரு. பட் அவனோட ஃபீலிங் என்ன அப்படின்னா, தனியாக இருக்கான், பயங்கர பசியாக இருக்கான். பிகாஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் ஹங்க்ரி ஹி வாஸ் சேட். ஹிஸ் பேரண்ட்ஸ் attempt different methods to encourage him, but when he refuses to try, they leave him alone so that he can overcome fear by himself. அவனோட பேரண்ட்ஸும் சும்மா இல்லை, சரி பறக்க மாட்டேங்கிறான் விடு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் ரொம்ப வேறு டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் எப்படி, என்ன வேணாலும் பண்ணுங்கள் சார், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹி ரெஃப்யூசஸ் டு ஃப்ளை. அவன் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல, அவன் தனியாக இருக்கட்டும், பட் தட் லோன்லினஸ் வில் டீச் ஹிம் அண்ட் அர்ஜ் ஹிம் டு ஃப்ளை. மோரோவர், அவன் தனியாக இருக்கும் போது தான் அவனோட பயத்திலேருந்து அவனால் வெளியில் வர முடியும் அப்படின்றத அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் trusted much. அதனால் என்ன பண்ணாங்க, they let him alone. நம்மளும் அப்படி தானே சார், we realize ourselves when we are alone. நம்ம தனியாக இருக்கும்போது தான் நம்ம யார் அப்படின்ற ஒரு புரிதலே நமக்கும் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த யங் சீகலும். ஆஃப்டர் அ லாங் டைம் வித்தவுட் ஃபுட், the young seagull becomes very weak and hungry, and his fear slowly becomes less important than his need of food. ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பாடு இல்லை, சார் வந்து ரொம்ப வீக்காக ரொம்ப டயர்டாகிட்டார் பிகாஸ் ஆஃப் ஹங்கர், அண்ட் ஃபியர் ஸ்லோலி பிகம்ஸ் லெஸ் இம்பார்ட்டண்ட். இப்போது பயம் அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஏன் அப்படின்னா, சாருக்கு இப்போ வந்து பசி அப்படின்ற ஒன்று வந்துருச்சு. பசி வந்தால் 10 பறந்து போகும் இல்லையா, பயம் பறந்து போகாமையாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாயிருச்சு பிகாஸ் ஆஃப் ஹங்க்ரி. Suddenly his mother flies close to him with a piece of fish in her beak and stops just out of his reach. சடனாக பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பீக்கில் ஒரு ஃபிஷ்ஷை வச்சுட்டு அவன் பக்கத்தில் வராங்க. அவனுக்கு பயங்கர ஹாப்பி, ஆஹா அம்மா ஃபுட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு. பட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. Driven by hunger,
The young seagull jumps towards the food without thinking about the danger or of or his fear of falling about. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்கே சின்ன சின்ன இந்த எக்ஸெல் அப்படின்னுவோம், நம்ம முட்டை மேலே இருக்கும் இல்லையா, முட்டை ஓடு அப்படின்னு சொல்லுவோம்ல, எக்ஸெல், அதெல்லாத்தையும் குறிச்சிருப்பார். ஸோ அவ்வளோ பசியில் இருந்திருப்பான். பிகாஸ் ஆஃப் ட்ரைவன் பை ஹங்கர், பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நம்ம பறக்கிறோம் அப்படின்றது தெரியாமல், ஹி ஜஸ்ட் மூட் ஆஃப், கீழே விழ போகிறோம் அப்படின்ற பயம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் ஃபுட் இல்லையா. ஸோ அதான். At first, he feels like he is falling down into the sea and becomes very afraid, thinking that he will die. முடிஞ்சு தம்மா தூண்டு ஃபிஷ்ஷை பார்த்தோன்னையும், நீ பாட்டுக்கு பறக்கிறேன் அப்படின்னு வேகமாக வந்து இப்போ கீழே போயிட்டுருக்கியே, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னடா பண்ண போகிற அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிட்டு, he is thinking that he is going to die, நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது, மை விங்ஸ் வில் நாட் சப்போர்ட் மீ டு ஃப்ளை, என்னோடய விங்ஸ் என்ன பண்ணாது, எனக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத அவன் ரொம்ப ஆணித்தரமாக நம்பினான். அதனால தான் அவன் அந்த ஃபஸ்ட்டு ஃபாலிங் டவுன் ஆகும்போதும் இறந்து போயிடுவோம் அப்படின்றத அவன் முழுசாக நம்பினான். சூன் ஹீ ரியலைசஸ் தட் ஹிஸ் விங்ஸ் ஆர் ஸ்ப்ரெடிங் நேச்சுரலி அண்ட் ஹீ இஸ் ஃப்ளைங் ஸ்மூத்லி இன் த ஏர், கெய்னிங் கான்ஃபிடென்ஸ். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சார் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன ரியலைசேஷன் அது அப்படின்னா, ஹிஸ் விங்ஸ் ஆர் ஸ்ப்ரெடிங் நேச்சுரலி. ஆட்டோமேட்டிக்காக நான் பறக்கும்போது மேலேருந்து கீழே வந்துட்டேன், ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் கீழே போனால் தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன்ற டைமில் ஆட்டோமேட்டிக்கலி அந்த பேர்டோட விங்ஸ் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஹீ ஃப்ளீவ் இன் அ ஸ்மூத் மேனர் இன் த ஏர் இல்லையா, அவன் அழகாக பறக்கிறான். ஸோ தட் ஹீ காட் அண்ட் கெயின்டு தட் கான்ஃபிடென்ஸ். He gained that confidence. The young seagull feels proud, excited and joyful after learning to fly and understanding that he was capable all along. இப்போ சார் பயங்கர குஷி ஆகிட்டார். என்ன அப்படின்னா, எனக்கு பறக்க தெரியாது, எனக்கு பறக்கிறதுக்கு பயமாக இருக்குது, என்னோடய விங்ஸை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த த சேம் சீகல் இப்போ என்ன பண்ணுறான், he felt proud about himself and he was so excited and complete happiness. He has complete happiness. எப்போ, after learning to fly. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, his understanding that he was capable all along. சார், என்னால் பறக்க முடியும் சார், I have that capacity. யார் சொல்கிறா, the young seagull believes that he could fly. என்னால் பறக்க முடியும் அப்படின்றத அந்த பேர்டு நம்புகிறாங்க. தட் இஸ் வாட் செல்ஃப் ரியலைசேஷன். ஹிஸ் ஃபேமிலி சீஸ் ஹிஸ் சக்ஸஸ் அண்ட் செலிப்ரேட் ஹிஸ் அச்சீவ்மெண்ட் பை ஃப்ளைங் அரவுண்ட் ஹிம் ஹாப்பிலி. ஸோ அவனோட ஃபேமிலி இஸ் ஸோ ஹாப்பி and they encouraged him by making sound noise like ga ga ga, and they celebrate his achievement by flying around him happily. பயங்கர ஹாப்பி அவனோட ஃபேமிலி. பிகாஸ் எல்லாத்து வீட்லேயுமே அப்படி தானே சார், நம்மளோட சக்ஸஸில் நம்மளை விட யார் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நம்மளோட சிப்ளிங்ஸ், நம்மளோட அப்பா, நம்மளோட அம்மா, நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, இவங்க எல்லாம் தான் நம்மளை விட நம்மளோட சக்ஸஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி மட்டும்தான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. They guide him down towards the sea where he learns to fly low and glide over the water confidently. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிள் கற்றுக்கும் போது, இல்லை ஒரு பைக் ரைட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமில் ஒரு ஃப்ளோவில் நம்ம எல்லாமே பண்ணிவிடுவோம். பட் அதுக்கப்புறம் அந்த லேர்னிங் டாக்டிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபேமிலி டாட் ஹிம், நீ இப்படி தான் கீழே பறக்கணும், இந்த இடத்துல நீ பறக்கும்போது நீ கரெக்டாக என்ன பண்ணினா தான், நீ உன்னோட விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதான் நீ தண்ணிக்குள்ளே போகாமல் உன்னோட அந்த ஃபிஷ்ஷை மட்டும் உன்னால் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றத அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறாங்க. When he finally touches the sea, he learns another lesson. Floating on water is easy and safe, just like flying. Sir, இப்போ he learned somewhat. இன்னொரு லெசன் கற்றுக்கிறார். ஃபஸ்ட் லெசன் எல்லாரும் பறக்க முடியும் அப்படின்றத நம்பினா, இப்போ இன்னொரு லெசன் கற்றுக்குறான். ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் இஸ் ஈஸி லைக் ஃப்ளையிங். நான் அந்த தண்ணி மேலே அப்படி ஃப்ளோட் பண்ணுறேன்ல,
அது வந்து எப்படி நான் பறக்கிறது கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேனோ அந்த மாதிரி தான் இதையும் கஷ்டம்னு நினச்சிருந்தேன். ரெண்டுமே ஈஸி தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். த ஸ்டோரி ஷோஸ் தட் ஃபியர் எக்ஸிஸ்ட் மெயின்லி இன் த மைண்ட் அண்ட் ஒன்ஸ் வி டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் திங்ஸ் பிகம் ஈஸியர். இந்த ஸ்டோரி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நமக்கு போர்ட்ரே பண்ணுறது, நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்ட்லேருந்து அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு when we take the first step இல்லை, அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் டேக்கிங் த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம 1000 தாட்ஸ் நமக்குள்ளே வரும். இதை செய்யலாமா வேணாமா, இது நம்மளால் முடியுமா முடியாதானா 1000 யோசனைகள் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் once we started it will become very easy. The young seagull's journey represents every human's fear of failure and the courage required to face challenges. இந்த யங் சீகளோட ஜேர்னி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் வி பீப்புள் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம், தோல்வியை நினச்சி நம்ம பயப்படுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அந்த தைரியத்தையும் இது 2 விஷயத்தையும் நம்ம எப்படி வந்து இந்த யங் சீகளோட இந்த ஜேர்னிலேருந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக்குறோம். ஸோ தட்ஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் யங் சீகல்ஸ் ஜேர்னி. ஒன்று ஹியூமன் ஃபியர் அண்ட் ஹவு டு ஓவர் கம் த ஃபியர். இட் டீச்சஸ் தட் செல்ஃப் பிலீஃப் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஃபியர் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் ஹிடன் ஸ்ட்ரென்த் இன்சைட். இந்த யங் சீகள் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னது? செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல் அப்படின்றது. இட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஃபியர். நான் பயப்படுறேன் அப்படின்னா அதை தாண்டி நான் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் சார் பவர்ஃபுல். அதே மாதிரியே all the people, all the students has inner and hidden strength because everyone is unique in this world அப்படின்றது தான். The story highlights the importance of parental encouragement and learning through experience rather than force. நீ பண்ணு உன்னால் முடியும் அப்படின்னு நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம சொல்கிறது இட் இஸ் வெரி ஈஸி. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி இந்த சயின்ஸில் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம தியரியாக படிக்கும்போது ஒரு மாதிரி வேகாக இருக்கும். பட் அதுவே ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து லேபில் போய் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், திஸ் இஸ் வெரி ஈஸி சார், இதை தான் நான் போய் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இவ்வளோ நாளாக நான் வந்து ரொம்ப டஃப்பான விஷயம், இது டஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் த சேம் திங் வி ஹாவ் டு அப்ளை ஹியர் இன் த ஸ்டோரி தட் ஹைலைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேரண்டல் என்கரேஜ்மெண்ட். ஒரு பெரியவங்களாக நம்மளோட ஃபேமிலி நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். அதே மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை நம்மளே ஃபோர்ஸ் பண்ணியோ எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ண முடியாது, லேர்ன் பண்ணிக்க முடியாது. த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ் when hunger pushes the seagull to act, showing that necessity can drive courage. இந்த சீகளோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது அந்த பசி இல்லையா? அந்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அந்த எக்ஷெல், அந்த முட்டை ஓடு இருக்கு இல்லையா, மேலே இருக்கும்ல, அதை சாப்பிட்டதுக்கப்புறமும் இல்லை இட் இஸ் நாட் மை ஃபுட் அப்படின்னு அந்த யங் சீகல் ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கொண்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே ஹி ஜஸ்ட் பிஹேவ்ட் லைக் அ மேட். அதுவுமே வந்து சொல்லியிருப்பாங்க எதில், சமச்சீர் கல்வியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க, பிகம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் ஒன்று வரும். அதுதான் வந்து டிரைவ்ஸ் ஹிம் கரேஜ் அப்படின்றது. த ஸ்டோரி சிம்பலைசஸ் that success comes only when we dare to try, even when we feel scared or unsure. See, இந்த ஸ்டோரி நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஃபஸ்ட் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சக்ஸஸ் கம்ஸ் ஒன்லி வென் வி டேர் டு ட்ரை. நான் முயற்சி பண்ண போகிறேன், ஐ ஜஸ்ட் ட்ரை, நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன் அப்படின்றது செகண்டரி. பட் ஐ வாண்ட் டு ட்ரை திஸ், நான் ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு முயற்சி பண்ணி பார்த்துறேனே, it is not going to be a big loss. தோத்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் ஜெயிஸ்டா இட் வில் பிகம் அ ஹிஸ்ட்ரி அப்படின்னு நான் தைரியமாக ஒரு விஷயத்தை நான் இறங்குறேன் பார்த்தியா, அதுதான் பெரிய சக்ஸஸ். எப்போ நான் அந்த தைரியத்தோடு நான் இருக்கணும்,
எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும் பாரு, இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு யோசிப்பேன்ல, அப்போ எனக்கு அந்த தைரியம் வேணும் அப்படின்றதான். At last, the conclusion part, moral of the story, we should not let fear control us. With courage, practice, and self confidence, we can overcome our fears and achieve what once seemed impossible. கடைசியாக மொராலிட்டி மீன்ஸ் ஒரு 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 விஷயம் நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம இந்த யங் சீகல் லெசன்லேருந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, பயம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம தான் பயத்தை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். எந்த விஷயத்துக்கு பயப்படணும், எந்த விஷயத்துக்கு பயப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் போய் பயப்படுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பாசிட்டிவான விஷயங்களுக்கு மட்டும். அண்ட் வித் கரேஜ், ப்ராக்டிஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வி கேன் ஓவர் கம் ஆர் ஃபியர்ஸ். நம்ம தைரியத்தாலையும் நம்மளோட ப்ராக்டிஸும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் இல்லையா, இதெல்லாம் தான் பயத்தை ஓவர் கம் பண்ணி வரும். அதே மாதிரியே யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதை நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.